அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்கும் கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது அந்த சிலம்பம் போட்டியில நம்ம கார்த்திகை ஜெயிச்சு அந்த கோப்பையை வென்று அதுக்கடுத்து முதல் மரியாதையை நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆனா சாமுண்டீஸ்வரி வந்து நீ போடுற பிச்சை ஒண்ணு எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில நம்ம கார்த்திக்கு மனசை நோகடிச்சிட்டாங்க. அதான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து முதல் மரியாதை வந்து சாமுண்டீஸ்வரிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த காளியம்மா வந்து இல்ல என் மௌனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவனே ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அதான் சாமுண்டீஸ்வரி அம்மா வந்துட்டாங்கல்ல, இனிமேல் அவங்களுக்கு தான் அந்த சிவனாண்டிக்கு எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி வேணா ஒரு போட்டி வச்சுக்கிடுவோம், அதுல யார் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல் மரியாதை அப்படின்னு அந்த காளியம்மா சொல்றா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என்ன போட்டின்னா, அதாவது நம்ம ஊர்ல வந்து எப்பவுமே பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு முன்ன சிலம்பம் போட்டி வைப்போம். அதே மாதிரி இந்த திருப்பும் போட்டி வைப்போம். என் சார்பா நான் ஒரு ஆளை இறக்குறேன், அந்த சாமுண்டீஸ்வரி அவங்க சார்பா ஒரு ஆளை இறக்கட்டும். அதுல எந்த ஆளு ஜெயிக்கானோ அவங்களுக்கு வந்து முதல் மரியாதை. அதாவது என்னோட ஆளு ஜெயிச்சாம்னா என் மேல் சிவனாண்டிக்கு, அவளோட ஆளு ஜெயிச்சாம்னா அந்த சாமுண்டீஸ்வரிக்கு முதல் மரியாதையை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாமுண்டீஸ்வரியும் சவாலுக்கு தயார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காளியம்மா சிவனாண்டி சந்திரா எல்லாம் பிளான் போடுறாங்க. எப்படியாவது இந்த திருப்பு முதல் மரியாதை வந்து என் புருஷனுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு அந்த சந்திரா வந்து காளியம்மா சொல்றா. நீ ஒன்னும் கவலைப்படாத மகளே, அதாவது எவ்வளவு லட்சம் பணம் செலவஞ்சாலும் பரவாயில்ல, இருக்கிறதுல பெரிய சிலம்ப மாஸ்டரா பார்த்து நான் இறக்குறேன். அதாவது அந்த சாமுண்டீஸ்வரி யாரை இறக்குனாலும் சரி ஒரே அடியில காலி பண்ணத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் செலவழிச்சு ஒரு பெரிய மாஸ்டரா இறக்குறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து இன்னொரு ஆளை வந்து என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா பணத்தை கட்டி இறக்குறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த சாமுண்டீஸ்வரியோட ஆள் வந்து தோத்து போகுது நம்ம காளியம்மாவோட ஆள்கிட்ட. அதுக்கடுத்து சிவனாண்டிக்கே பரிவட்டம் கட்டணும் அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து நிப்பாட்டுங்க, களத்துல நான் இறங்குறேன், எண்ணி அவன் ஜெயிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாரு. நம்ம கார்த்திகை சும்மா பூந்து விளையாடுறாரு. நம்ம கார்த்திகை பூந்து விளையாடுறத பார்த்து நம்ம ரேவதி கை தட்டி அப்படியே சந்தோஷத்துல என்ஜாய் பண்றாங்க. அதுக்கடுத்து நம்ம கார்த்திகை அப்படியே சைட்லாம் அடிக்கிறாங்க, அது வேற லெவல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை ஜெயிச்ச உடனே அதாவது நம்ம கார்த்திகிட்ட வந்து கோப்பையை கொடுக்குறாங்க கையில. அதுக்கடுத்து நீங்க யாருக்கு இந்த பரிவட்டத்தை கட்ட சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னோடனே அதாவது என் சார்பா எங்க அத்தைக்கு இந்த பரிவட்டத்தை கட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ஏய் நிப்பாட்டு, நீ போடுற பிச்சை ஒண்ணு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே அதாவது எல்லாருமே அந்த இடத்துல நொந்து போனாங்க. அது பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.